பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் மெய்யுணர்தலை பற்றி ஒரு அழகான நிறைவான கருத்துக்களை தொகுத்து கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான், என் பொல்லாமணியே, தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை, எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி, அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே அப்படிங்கிறார். பொல்லாமணி அப்படின்னா துளைக்க முடியாத மணி, பூரண பரம்பொருள். தகவே அப்படின்னா தகுதியோ, நகவே தகும் அப்படின்னா நகைப்பதற்கு உரியதாகும். பூரணனே அப்படின்னு கூப்பிடுறார். இறைவா, நீ எப்படிப்பட்டவன்? பொல்லாமணி. மணிகள்லாம் கோர்த்து மாலையாக போட்டுக்குவோம். ஆனால் வைரம், மாணிக்கம் இந்த கற்களிலெல்லாம் துளை போட முடியாது, அது செதறி போயிடும். ரொம்ப உயர்ந்த மணிகள். அதனால் அதை என்ன பண்ணுவோம்? தங்கத்தில் செரித்து அதோடு சேர்த்து பதிச்சு போட்டுப்போம். அப்படிப்பட்ட அரிய அற்புதமான மாணிக்கம் நீ, பெரிய பொல்லாமணி. அப்படிப்பட்ட மணியே, எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? உன் நண்பர்கள், உன் அடியார்கள் கூட்டத்தில் நானும் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். புகவே, புகுந்துக்கணும், பிரவேசிக்கணும். தகேன், அப்போ எனக்கு தகுதி இருக்கா? உன்னுடைய அடியார் கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? எனக்கு அன்பருள், என்னால் நான் அந்த அன்பர் நானும் அப்படின்னு என்னை சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா சிறிதும் தகுதி இல்லாதவன். ஆனால் நீ என்ன பண்ண? அத்தகைய தகுதி இல்லாத என்ன நீ ஆட்கொண்டாய். என்ன பண்ணிட்ட? பொல்லாமணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை. எப்படி நீ ஆட்கொண்டுட்ட? என்ன அழகா என்னை ஆட்கொண்டாயே. எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி, அண்ணா அமுதே. அவர் என்ன சொல்கிறாரு? பெரிய ரொம்ப உயர்ந்தவர்களான தேவர்கள், தேவேந்திரன் இந்திரலோகத்தில் நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ ஈஸியாக கிடச்சிருவியான்னு பார்த்தா நீ கிடைக்கல. அவங்கெல்லாம் உன்னை கஷ்டப்பட்டு தேடினா கூட இந்திரனுக்கோ நான்முகனுக்கோ நாராயணனுக்கோ கிடைக்க மாட்டேங்கிற. சாதாரணமாக மண்ணுலகில் ரொம்ப சாதாரணமாக பிறந்து வளர்ந்த எனக்கு, அற்ப மானுடனான எனக்கு அந்த இடத்த நீ கொடுக்குறியே, சிவஞானத்தை நீ கொடுக்குறியே. அது எப்படி? எனக்கு அது புரியவே இல்லை. தேவர்களுக்கே நீ வசதி வாய்ப்புகளை தான் கொடுத்த. நிறையா காமதேனுவும் கற்பக விருட்சமும் அவங்கக்கிட்ட இருக்குது, நிறையா சொத்து சுகம் இருக்குது, ரொம்ப வசதியாக வாழறாங்க. ஆனால் கூட சிவனடியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சிவ ஞானத்தை நீ அவங்களுக்கு கொடுப்பியா அப்படின்னு பார்த்தா நீ கொடுக்கலையே. அப்படி பார்த்தா அவங்கெல்லாம் கீழோர்கள் ஆயிடுறாங்களே. அப்பனே, தாயே, என் பிரானே, நீ என்ன பண்ண? அமிர்தமே, நீ அமிர்தம், அவங்களுக்கு அமுதம் கொடுத்த. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல. என்ன? நீயே தான் அமுதம், நீயே அமிர்தம். ஏன் தெரியுமா? எங்களை மாதிரி சாதாரண அற்பர்களுக்கு கூட நாங்கள் அன்பை நிறைய வச்சுருந்தோன்னா எங்களுக்கு உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தில் இடம் கொடுக்குறியே. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படின்லாம் யோசிக்காமல் எனக்கு நீ இடம் கொடுத்துட்டியா, இப்படிலாம் நீ என்ன இடம் கொடுத்தன்னா அண்ணா அமுதே அப்படிங்கிறார். அவ்வளோ அழகான என்னால் உன்னை அடைய முடிஞ்ச அமுதே. அவங்கெல்லாம் பார்க்கடெல்லாம் கஷ்டப்பட்டு கடைஞ்சி அப்படியே விஷமெல்லாம் வந்து அப்புறம் மகாதேவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு கடைசியால் அவங்களுக்கு அமிர்தம் கிடச்சிது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அமிர்தம் சாதாரண மனிதன் ஆகிய எனக்கு கிடச்சிது. எப்படி தெரியுமா? நீதான் அமுது, நீதே அண்ணா அமுதே, நீதானே. உன்னை எனக்கு அழகாக எனக்கு கொடுத்த. நகவே தகும். இதை பார்த்தா 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? என்ன சாதாரண அற்ப மானுடனுக்கு போய் அன்பன் அப்படிங்கிற இடத்த நீ கொடுத்துட்டியே அப்படின்னு நீ செஞ்ச செயலை பார்த்து இந்த ஊர் சிரிக்காதா? எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. புரியலையே, நீ ஏதோ நாடகம் நடத்துகிற, அது மட்டும் எங்களுக்கு தெரியுது. திருவிளையாடல்கள் விளையாடிக்கிட்டு இருக்க எல்லாரையும் வச்சு.
ஆனால் உன்னையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாதே. நீ பெரிய தலைவனாயிற்றே, நீ பெரிய முதல்வனாயிற்றே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுறார், இந்த சிவபெருமான் அப்படி கொடுத்துருவாரா? தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாரா? இந்த கன்ஃபியூஷனும் வருது மாணிக்க வாசக பெருந்தகைக்கு. இப்படி நான் பழைய வரலாறுலாம் திறந்து பார்க்குறேன். நீ என்ன பண்ணுற, நான்முகனுக்கு முடியை காட்ட மாட்டேங்கிற, நாராயணனுக்கு அடியை காட்ட மாட்டேங்கிற, தேவர்கள்லாம் உன்னை ரீச் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் அவங்களுக்கெல்லாம் கூட நீ சில சமயம் தண்டனை கூட கொடுத்துடுற, உன்னை மறைச்சிக்கிற. ஆனாலும் எனக்கு நீ கிடச்சிட்ட. எப்படி கிடச்ச அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் தகுதி இல்லாதவங்களுக்கு நீ கொடுப்பியா அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க மாட்ட. அதனால் நீ ஏதோ ஒரு வித்தை காட்டுகிறாய், ஒரு நாடகம் நடத்துகிறாய். அந்த நாடகத்தில் நாங்கள் எல்லாருமே கேரக்டர்ஸ், நாங்கள்லாம் வந்து போகிறோம். அப்போ நீ ஒன்று செய்கிற, என்ன செய்கிற அப்படின்னா, நீ இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே காட்டுற. ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீ காட்டுற. ஆனால் யாருக்கு நீ உன்னை யார் ரீச் பண்ண முடியுது? யாரை நீ ஆட்கொள்கிறாய்? யாரை நீ அன்பர் கூட்டத்தில் சேர்க்கிறாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிகாரம் மலம் மிகுந்த விண்ணோர்களையெல்லாம் பதவியில் உயர்ந்த அந்த மாதிரி ஒரு இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கெல்லாம் நீ அந்த இடத்த கொடுக்கல. ஏன்னா அவங்க மோகத்தில் மூழ்கி திளைக்கிறாங்க. ஆனால் நீ என்ன மாதிரி சாதாரணமான ஆளை நீ புரிஞ்சுக்கிற. என்னை நீ சேர்த்துக்கிற. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப பெரிய முதலமைச்சர், நான் ரொம்ப பெரிய அதிகாரம் மிகுந்தவன்லாம் எனக்கு தோணலையே. அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்த பொழுது கூட என் மனசு உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தது. ஹர 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 சிவ 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 அப்படின்னு உன்னையே நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொசிஷன் ஒன்றுமே இல்லைங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. உன்னையே நினச்சிட்டு இருந்தனால நீ என்ன பண்ண? அழகாக உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட, அழகாக அருள் உபதேசம் செய்தாய், திருவடிகளை காட்டினாய். அப்போ உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு, மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லவர் அப்படிங்கிறார். பெரிய உயர்ந்த குடியில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்க உயர்ந்த பண்புகள் இல்லாதவங்களாக இருந்தால் அவங்க மேன்மையானவர்கள் அல்லர் அப்படிங்கிறார். கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். தாழ்ந்த நிலையில் பிறந்திருந்தா கூட அவங்க இழிந்த குணம் எதுவும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள தாழ்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ பிறப்பை வைத்து உயர்வு தாழ்வு கிடையாது. அப்போ கல்வியை வச்சு பண்ணலாமா அப்படின்னா, நிறைய படித்தவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்களுக்கு கூட நீ சீக்கிரமாக உன்னை அடைய முடியாது. அதை ஒரு தகுதியாக நீ எடுத்துக்கவே இல்லை. அப்போ ரொம்ப பெரிய பணக்காரவங்களாக இருந்தால், ரொம்ப நிறையா செல்வம் சேர்த்துக்கிட்டா அப்படி நீ ரீச் ஆவியா, உன்னை ரீச் பண்ண முடியுமான்னா அப்படியும் முடியாது. ஏன்னா எங்களுக்கு தான் நீ திருவிளையாடலில் காமிச்சிட்டியே. நான்முகன் யார்? சரஸ்வதியுடைய கணவர். அப்போ சரஸ்வதி யார்? கல்விக்கு கடவுள். அப்போது அறிவுக்கு தெய்வம்னு வச்சுக்கலாம் நம்ம நான்முகனை. அப்போ அறிவாலையும் உன்னை தொட முடியாது. கல்வி ஆற்றலால் பேராற்றலாலெல்லாம் மேதையாக இருந்தாலும் உன்னை தொட முடியாது. நாராயணன் யார்? திருமகளுடைய கணவர். திருமகள் யார்? செல்வத்துக்கு கடவுள். அப்போ செல்வம் நிறையா இருந்தால் உன்னை ரீச் பண்ணலாமான்னா அப்போவும் முடியாது. அப்போ நீ என்ன தான் வச்சுருக்க உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு மெய் உணர்தலை நான் உணர வேண்டும் நான் நினைக்கிறேன். அறிவு இருந்தால் லாஜிக்கலாக அனலைஸ் தான் பண்ணுவோம். எது முக்கியம்? பணம் தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம், அவங்க படித்தவங்கன்னு மதிக்கிறாங்க, இவங்க பெரிய காரில் வராங்கன்னு மதிக்கிறாங்க அப்படின்னுலாம் நினச்சிட்டு தானே நம்ம எல்லோரும் இன்றைக்கி எதேதோ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம், மாற்றி. அதனால் அதெல்லாம் பெருசாக கிடையாது. இறைவா, பெரிய மாணிக்கம் நீ தான், முதல்வன் நீ தான், எம்பிரான் நீ தான். நீ ஒரு தகுதி வச்சுருக்க. இதுதான் நமக்கு கடைசியாக ஒரு பாயிண்ட்டு. என்ன தகுதி வச்சுருக்க அப்படின்னா, உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது உன் அருள். அதுதான் அங்கே தகுதி. நீ யாருக்கு உன்னுடைய அருளை முழுவதுமாக அளிக்கிறாயோ அதுதான் தகுதி. ஏன்னா நம்ம இப்போ யோசித்து பார்க்கலாம். பட்டினத்தார் திருவெண்காட்டு செட்டியார் 600 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரராக இருந்தார். சிவபெருமான் தானே அவருக்கு மருதவானன்ற ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து
அவருக்கு ஒரு பாடம் கற்பிச்சுட்டு போகிறாரு. நீ போகும்பொழுது காதில்லா ஊசியும் வராது, காதற்ற ஊசியும் நீ வரப்போகிறதில்ல அப்படின்னு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிட்டு போயிடுவார். எல்லாவற்றையும் துறந்து விட்டு போயிடுவார் பட்டினத்தார். அப்போ ஒரு கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அரசன் வந்து கேட்பார், ஏன் துறவு பூண்ட? நீ எவ்வளோ பெரிய வணிகன், மரகத கற்களையும் மாணிக்க கற்களையும் பொருள்களையும் வந்து குவிப்பாயே, ஏன் போய் போய் இப்படி துறவு பூண்ட? இப்படியே உட்கார்ந்துருக்க, நீ உட்கார்ந்து என்னத்தை கண்ட அப்படின்னு ராஜா கேட்பார். அதுக்கு பட்டினத்தார் சொல்வார், நாடாளும் மன்னன் நீ நிற்க யான் இருக்க அப்படின்னு சொல்வார். நீ இப்படியே நாட்டுக்கே மன்னன் தான், நீ என்ன அங்கேருந்து வந்தன்னா எல்லாரும் பின்னாடி வருவாங்க, ஆனால் எல்லாரும் அப்படியே பணிஞ்சு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ நின்றுட்டுருக்க, நான் உட்காந்துட்ருக்கேன், இதுதான் கண்டது. துறவு பூண்டால் எதுவும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டோம்னா அப்படி இருக்கும் அப்படின்னு பட்டினத்தார் நிறைய இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே தான் வராரு. நிறைய இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு பாட்டில் கூட அவர் சொல்வாராம், இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு உண்மைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படின்னு பட்டினத்தார் பாடுவாராம். இருப்பது பொய் போவது மெய் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அது தெரியும் தானே. இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே அப்படின்னு சொல்வாராம் பட்டினத்தார். நம்மளுக்கு உண்மையில் என்னன்னு தெரியுது, நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் பொய், ஆனால் ஒன்றே ஒன்று நிஜம். எது? நிச்சயமாக ஒரு நாள் போயிடுவோம். எப்போ போவோம், என்னைக்கு போவோம் நம்ம யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கோ மனசே, நீ யாருக்கும் தீங்கு எண்ணிடாத அப்படின்னு சொல்வாராம். அடுத்த லைனில் அவர் சொல்வார், பருத்த தொந்தி நம்மது என்று நாம் இருப்ப நாய் நரிகள் பேய் கழுகு தம்மது என்று தான் இருக்கும் தான் அப்படின்னு சொல்வாராம். பெரிய பருத்த தொந்தி வச்சுருக்கிறவங்க இது நம்மளோட தொந்தி, என்னோட உடம்புன்னு நினச்சிட்ருப்போம். உனக்கு தெரியுமா அங்கே என்ன எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குதான்? எது? நாய்கள் நரிகள் பேய்கள் கழுகுகள்லாம். அடடா, நல்லா பெரிய தொந்தி வச்சுருக்கான். இவன் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைந்து விடுவான், இங்கே தான் போட்டுருவாங்க, அவனை எரிப்பாங்க. நாம் என்ன செய்யலாம்? ஜாலியாக அவனை சாப்பிட்லாம். புதைச்சாங்கன்னா அப்படியே எரிச்சாங்கன்னா அந்த உடம்பு மிச்சம் கிடக்கும், நான் சாப்பிடுவேன், இது என்னோட சாப்பாடு அப்படின்னு அந்த நாய் நரியெல்லாம் உட்காந்துருக்குமா அப்படின்னு சொல்கிறார் பட்டினத்தார். இப்படி நிறைய முன்னோர்கள்லாம், அறிஞர்கள், பெரிய கற்ற மேதைகள்லாம் இந்த சொத்து சுகம் இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு வேறு வேறு விதமாக அவங்கவுங்களும் நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நாம் தான் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறோம். ஆனானப்பட்ட சிவபெருமானே இங்கே நாடகம் நடத்தி காட்டுறாரு. பல வகையான நாடகங்கள் திருவிளையாடல்ங்கிற பேரில் நடத்தி எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு காட்டிட்டு போயிருக்காரு. அதை தான் இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுத்து. தேவர்கள் ரொம்ப காலம் வாழ்வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு பரஞானம் எளிதில் கிட்டுவது இல்லை. ஆனால் நாங்கள் சாதாரண நரர்கள் மனிதர்கள் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிப்போம். ஆனாலும் கூட எல்லாம் உன் செயல்ங்கிறத உணர்ந்து உன்னுடைய மேலே அன்பை தீராத அன்பையும் பக்தியும் நாங்கள் கொண்டிருந்தோமானால் உன்னுடைய அருளுக்கு நாங்கள் பாத்திரமாகி விடுவோம். உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் இந்த உலகப் பொருள்களின் மீது உள்ள பற்றுகளை நாங்கள் நீக்கிவிடுவோம். அப்போ மண்ணுலகில் இருக்கிற ஞானியர்களான பக்தர்கள் விண்ணுலகில் வாழும் மேலானவர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒன்று கிடச்சிடும். இறைவா, நான் மெய் உணர்கிறேன். என்ன உணர்கிறேன்? உயிர்கள் எய்தும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் உன்னுடைய அருளே காரணம். அந்த அருளை நாங்கள் பெற வேண்டுமானால் எங்கள் மனது நிறைய அன்பையும் பக்தியையும் கொண்டிருந்தால் போதுமானது. அதுவே மெய்யுணர்தல் அப்படின்னு மெய்யுணர்வை பற்றி அழகாக பாடி முடிக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் இறைவனை அடைவதற்கான தகுதி நம் முழுமையான அன்பும் பக்தியுமே என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனின் திருவடிகளில் நாம் நம்முடைய அன்பை செலுத்துவோமாக. இறைவன் திருவடிகளை போற்றுவோமாக. இறைவன் அருள் நமக்கு கிட்டும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.